ஒரு காமெடியனா விஜய் டிவில புகுந்து ஒவ்வொரு ஷோலையும் இடம் பிடிச்சி ஒரு கட்டத்துல விஜய் டிவில ஒரு நபராவே மாறி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நடிகர்கள் மனசுலையும் இடம் பிடிச்சி சினிமால சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு முன்னணி ஹீரோக்கள் வரிசையில தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் இந்த நடிகர் சிவகார்த்திகேயன். இவரை பாத்தீங்கன்னா இவர் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சு அந்த நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற பட்டம் இருக்கு இல்லையா, அந்த பட்டம் ஒரே ஒரு பேட்டி மூலமா ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இந்த இசையமைப்பாளர் டி இமான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டியில தன்னோட வாழ்க்கைய சிவகார்த்திகேயன் நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னும் அவர் பண்ண துரோகத்தை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமே அவரோட படங்களுக்கு நான் இசையமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே டி இமான் தான் சிவகார்த்திகேயன் நடிச்ச மனம் கொத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான நிறைய படங்களுக்கு, அதாவது சிவகார்த்திகேயனோட படங்களுக்கு இசையமைச்ச ஒரு இசையமைப்பாளரே இப்படி சொன்னது ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த டி இமானோட பேட்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது வைரல் ஆகாம போகணும், அதோட இதை மூடி மறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நிறைய யூடியூபர்ஸுக்கும் மீம் கிரியேட்டர்ஸுக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் பல லட்சம் ரூபாவை செலவு செஞ்சிருக்கதா இப்போ வலைபேச்சு அந்தரன் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி இமானோட பேட்டி வந்ததுமே அவருடைய மனைவி உடனடியா சிவகார்த்திகேயனை மட்டும் காப்பாத்துற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது திரையுலகத்துல சின்ன அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் இந்த விவகாரத்துக்கு, அதாவது இதை வைரல் ஆக்க கூடாது அப்படின்றதுக்காக சில பேருக்கு காசு கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த ஆடியோ தன்கிட்ட ஆதாரமா இருக்கிறதாகவும் வலைபேச்சு அந்தரன் ஒரு அதிர்ச்சியை இப்ப கிளப்பி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்தவனோட பொண்டாட்டிய பார்க்க கூடாது அப்படின்றத சிவகார்த்திகேயன் இன்னும் உணரவே இல்லை. அதோட பெரிய தப்பு செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ இப்படி பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வலைபேச்சு அந்தரன் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டாவே சிவகார்த்திகேயன் மற்றும் டி இமானோட வைஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இணையத்துல அதிகமா பேசு பொருளா மாறி இருக்கு. சோ உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் டி இமான் வைஃப் கூட தகாத உறவுல இருந்தாரா, இல்ல சிவகார்த்திகேயனோட கேரியரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பேரு சதி வேலை பாக்குறாங்களா அப்படின்றத மக்கள் மத்தியில இன்னும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் மேல ஒரு சின்ன கிசு கூட வந்தது கிடையாது. ஆனா அந்த நேரத்துல டி இமான் இப்படி சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ உண்மையாவே தப்பு நடந்துச்சா, இல்லாட்டி இது வேணும்னே சில பேர் செய்யறாங்களா அப்படின்றது சிவகார்த்திகேயன் வாயை திறந்து பேசினா மட்டும்தான் தெரியும். ஆனா என்னமோ தெரியல, சிவகார்த்திகேயனும் இது வரைக்கும் அமைதியா இருக்காரு. சோ அவர் குற்றம் செஞ்சதால தான் அமைதியா இருக்காரு அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். சோ நீங்க யாரு பக்கம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நீங்க இமான் பக்கமா இல்ல சிவகார்த்திகேயன் பக்கமா?